பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்த முத்துக்குமார் என்ற காவலர் கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி பொன்வண்ணன் கம்பம் வனப்பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்த முத்துக்குமார் என்ற காவலர் கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி பொன்வண்ணன் கம்பம் வனப்பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். செமி கிரியோஜெனிக் என்ஜின் எனப்படும் திரவ ஆக்சிஜன் மற்றும் RP-1 உயர் ரக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயங்கும் ராக்கெட் என்ஜினை தமிழகத்தின் மகேந்திரகிரியில் இருக்கும் உந்து விசை மையத்தில் இஸ்ரோ வெற்றிகரமாக சோதனை செய்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை செங்கோட்டையனும் சந்தித்ததால் பரபரப்பு. செங்கோட்டையனின் இந்த பயணம் ரகசியமாக நடந்தது. சென்னையிலிருந்து செல்வதற்கு பதிலாக மதுரையிலிருந்து டெல்லி சென்று சந்திப்புகளை மேற்கொண்டுவிட்டு நேரடியாக கோவைக்கு திரும்பியுள்ளார் செங்கோட்டையன். ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கோவை பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். ஒரு காலத்தில் முன்னேறிய மாநிலமாக இருந்த தமிழகம் இப்போது திமுக ஆட்சியில் சீரழிந்து வருகிறது. அதிமுகவுடன் பேசி வருகிறோம். தமிழகத்தில் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியாகும். திமுக ஆட்சியை வீழ்த்தி 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று டைம்ஸ் நவ் ஊடகத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கணேசபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தவேகா மாவட்ட நிர்வாகி சரவணன் உள்ளிட்ட 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் ஏரல் போலீசார் வழக்கு பதிவு. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய சுமார் 4000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை என்று கூறி தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம். தமிழகத்தின் பள்ளிகளில் இருக்கும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரிய மனுவிற்கு 1 வாரத்தில் பதிலளிக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழகத்தின் அடுத்த முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் வர வேண்டும் என்று சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் 27% பேர் கருத்து. அதற்கு அடுத்ததாக விஜய் முதல்வராக வேண்டும் என்று 18% பேரும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்று 10% பேரும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வராக வேண்டும் என்று 9% பேரும் கருத்து. சென்னை கிளாம்பாக்கத்தைச் சேர்ந்த தர்ஷினி என்ற மாணவி நீட் தேர்வு பயத்தால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மாணவர் கொல்லி நீட் தேர்வுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சேலத்தில் துணை முதல்வர் உதயநிதியின் பெயரை தவறாக பயன்படுத்தி அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வித்யாராஜ் என்பவர் கைது. அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ரூபாய் டார்கெட், 400 கோடி ரூபாய் ஊழல் போன்றவற்றை குறிப்பிட்டு யார் அந்த தியாகி என்ற வாசகம் இடம்பெற்றுள்ள சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. இந்தியா தலை சிறந்த பிரதமரை பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் திறமையான மனிதர் என நல்ல நண்பர் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. தமிழகத்தில் அழிந்து வரும் கழுகு இனத்தை காப்பதற்கு அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவில் வன நிபுணர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறியது அவரது சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சித் தலைவரும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இதுபோன்ற கருத்துக்களை கூறுவது இயல்புதான். தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. தவேகா தலைவர் விஜய் தனது ஆசையை சொல்லியிருக்கிறார். திமுகவுக்கு உண்மையான மாற்றாக மக்களின் மனதில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் நசேரத் அருகே தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற அபினா என்ற 5 வயது குழந்தை உட்பட 2 பரிதாபமாக உயிரிழப்பு.
சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுகிறது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில், மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே என்று எம்ஜிஆர் பாடலை பாடி அமைச்சர் சேகர்பாபு பதில். நெல்லையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் இருந்ததை போஸ்டராக ஒட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பிய நிலையில், மாவட்ட செயலாளருடன் வந்த அதிமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பில் தமிழகத்தின் நலனுக்கு தேவையான திட்டங்கள் குறித்து மட்டுமே விவாதிக்கப்பட்டது. அந்த சந்திப்பில் எந்த அரசியலும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டதால் பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி நின்று மக்கள் செல்ஃபி எடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் அமைத்து சிகிச்சை கொடுத்து வந்த நிமி ஜோஸ் என்ற போலி மருத்துவர் கைது. விருதுநகர் மாவட்டத்தில் திமுக நடத்தும் போராட்டத்திற்கு கிராம சபை கூட்டம் என்று மக்களை வரச்சொல்லி ஆள் சேர்த்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டு. நாட்டிலேயே அதிகபட்சமாக 100 நாள் வேலை திட்டத்திற்கு 39,339 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும், திமுகவின் நாடகங்களை மக்கள் இனியும் நம்பப்போவது இல்லை எனவும் அண்ணாமலை கண்டனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக கட்டுமான பணி நடக்கும் இடத்தில் முகமுடி அணிந்து வந்த திருடர்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் பொருட்களை திருடிச் சென்றதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2022, 23, 2023, 24, 2024, 25 ஆகிய ஆண்டுகளுக்கான தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டண நிர்ணய குழுவானது நிறுவனங்களுக்கு நிர்ணயித்த கட்டணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது, அது சூட்கேஸ் கூட்டணி. திமுகவை கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செய்தால் மறுநாள் திமுகவினர் கூட்டணி கட்சியினரின் வீட்டுக்கு சூட்கேஸுடன் செல்வார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான காலம் கனிந்து வருகிறது. இதை பயன்படுத்தி அனைத்து கட்சிகளும் தங்கள் ஈகோவை விட்டுவிட்டு ஒன்றாக சேர வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமி கருத்து. ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டு மக்களுக்கு 15 டன் மதிப்புடைய நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்த நிலையில் அவை மியான்மர் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. பாஜக பிரதமர் மோடி பெயரை சொல்லி இனி தமிழகத்தில் வாக்கு சேகரிக்க முடியாது. மோடி அல்ல, அவர் பாட்டன் சொன்னாலும் மக்கள் பணத்தை வாங்கி தராமல் விடமாட்டோம் என்று காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. டெல்லி துணை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா உதகையில் தோடர் பழங்குடியின சமூகத்தினருடன் நடனமாடி மகிழ்ந்தார். சத்தீஸ்கரின் சுக்மா, தந்தோவாடா மாவட்டங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதியில் நடந்த என்கவுண்டரில் 16 நக்சல்கள் சுட்டுக் கொலை. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்த நிலையில் அங்கிருந்த இந்திய பயணிகள் பத்திரமாக தாயகம் திரும்பினர். மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் குடியிருப்பு வளாகத்தில் IPL கிரிக்கெட்டில் பந்தயம் கட்டி ஆன்லைன் சூதாட்டம் நடத்திய 3 பேரை மும்பை போலீசார் கைது செய்தனர். பாலிவுட் நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை வழக்கில் அவரது தோழி ரியா சக்கரவர்த்திக்கு தொடர்புள்ளதாக ஜீ செய்திகள் நிறுவனம் குற்றம் சாட்டியதற்காக அதன் உரிமையாளர் சுபாஷ் சந்திரா மன்னிப்பு கோரி பதிவிட்டுள்ளார். ஆயுதங்களை ஏந்தி வன்முறையில் ஈடுபடுபவர்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்றும், அமைதி வளர்ச்சி மட்டுமே நல்ல மாற்றமாக இருக்கும் என்றும் சத்தீஸ்கரில் நக்சல்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் எக்ஸ் நிறுவனத்தை தனது XAI நிறுவனத்திற்கு 2.8 லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்றுள்ளார். இதன் மூலம் தனது நிறுவனத்தை தனக்கே எலான் மஸ்க் விற்பனை செய்துள்ளார். 1990ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை ஒரு குறிப்பிட்ட நகரத்தையோ அல்லது இடத்தையோ காலத்தில் பின்னோக்கி சென்று பார்க்கும் வகையில் புதிய வசதியை அறிமுகம் செய்தது கூகுள் நிறுவனம். இந்த வசதி விரைவில் இந்தியாவுக்கு வர இருக்கிறது. இன்ஸ்டாகிராமை போல வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பதிவேற்றும் போது பாடலோ இசையோ சேர்த்து பதிவேற்றும் அம்சத்தை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது.
ஆஸ்திரேலியாவில் மே மாதம் 3ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வாழ்க்கை வரலாறு அஜய் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் யோகி என்ற பெயரில் பயோபிக்காக தயாராகிறது. இதில் ஆனந்த் ஜோஷி யோகி ஆதித்யநாத்தாக நடிக்கிறார். ரவீந்திர கௌதம் படத்தை இயக்குகிறார். நேற்று முன்தினம் கட்சி தொடங்கிய விஜயின் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என திமுகவை மன்னராட்சி என்று விஜய் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு திமுக பொருளாளர் TR பாலு பதிலடி. கோவில்களில் திருவிழா நடத்த ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும். பக்தர்கள் ஊர் மக்கள் என்ற அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதல் விழா நடத்த அனுமதிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நெல்லை அருகே காலாவதியான மருந்து பாட்டில்கள், மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாக்பூரில் இருக்கும் RSS தலைமையகம் செல்கிறார். பிரதமரான பிறகு மோடி RSS அலுவலகம் செல்வது இதுவே முதல் முறையாகும். வாணியம்பாடி அருகே ஆன்லைன் ரம்மி விளையாட்டை கணவர் தொடர்ந்து விளையாடி வந்ததால் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. நேபாளத்தில் மன்னராட்சிக்கு ஆதரவாக மக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதால் தலைநகர் காத்மாண்டுவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் சுற்றுச்சூழல் நிர்வாகத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் அதன் தீர்ப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு. பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் நிலை குறித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் கருத்துக்கு காங்கிரஸ் MP சசி தரூர் ஆதரவு.